ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உதர்ஷன். இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ்லயே ஒரே நாள்ல சுத்தி பார்க்க போறோம். என்னடா பிரான்ஸ்லயே ஒரே நாள்ல சுத்தி பார்க்க போறியான்னு தான் நீங்க கேட்பீங்க. ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ் மினியேச்சர்னு சொல்லி கிட்டத்தட்ட 117 மோனியூமெண்ட்ஸுக்கு மேல வந்து சின்ன சின்ன வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதை தான் நாங்க ஒவ்வொன்றா போயிட்டு சுத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா 25க்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் வந்து இருக்கு. சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்குமான விளையாட்டுகள் இருக்கு. ஸோ இதை சுத்தி பார்க்கறதுக்கு வந்து நாங்க டிக்கெட் எடுத்துட்டு இதை தான் இன்னைக்கு வந்து இந்த காணொலியில உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தின் நுழைவாயில் பிரான்ஸ் மினியேச்சர் துத்லா பிரான்ஸ் un jourனு போட்டிருக்கு. அதாவது பிரான்ஸ் ஃபுல்லா ஒரே நாள்ல சுத்தி பார்க்கலாம்னு போட்டிருக்காங்க. உள்ள போனோடனே டிக்கெட் விலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. 12 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு 28 யூரோவும், 4 வயசுல இருந்து 11 வயசு ஆட்களுக்கு வந்து 22 யூரோவும், 4 வயசுக்கு கீழ்பட்ட ஆட்களுக்கு ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. நம்மகிட்ட டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம். உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்கும். இல்லை பாருங்க, தெப்பார்துல விசிட்னு போட்டிருக்கு. அதாவது இங்க இருந்தா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் இப்படியே ஒவ்வொரு நம்பரா வந்து நாங்கள் ஒவ்வொரு இடங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். மறுது வந்து நீங்கள் இப்படியே ஒவ்வொரு இடங்களா சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொருத்தண்ட வரலாறும் வந்து இந்த ஒரு போட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இது என்ன இடம், எங்கே இருக்குது, இந்த வரலாறு என்ன, இது கட்டியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே விளங்கும். பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்தது வந்து விலாஷ் சபோயார்னு சொல்லி ஒரு வில்லேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ், ஏதோ ட்ரோன்ல ஷூட் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த 3வது இடம் பாருங்க. நடந்து போற பாதையை பாத்தீங்கன்னு சொன்னா செம்மையா 2 பக்கம் மரங்கள் இருக்குது, அழகா இருக்குது. வாவ், எப்படி செம்மையா செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இங்கால பக்கம்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாறைகள் கற்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்கால நடப்பாதை. வாவ், மேல நடந்து வர பாருங்க அப்படி வியூன்னு சொல்லி. அடுத்த 4வது இடம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபோர்ட்ரெஸ் டு மோண்ட் டோஃபான்னு சொல்லி. வாவ், ஒரு மலை குன்றுக்கு மேல வந்து இருக்கிற ஒரு இடங்கள் வந்து தான் இதுல வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. பார்க்க அழகா இருக்குது. இதை விட இன்னும் வித்தியாசமான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். இதுல வந்து பாருங்க செம்மையான ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து இந்த மாட்டுக்கு கட்டுவாங்க தெரியுமா, மணி அடிக்கிறதுக்கு. இங்க அந்த பெல்லுகள் இருக்கு. இங்க ஒன்று சத்தத்தை பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ். அடுத்த இடம் 5வது இடம், இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அபாய் டு சான் ஆண்ட்வான். வாவ், இந்த வீடியோ எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ட்ரோன் சூட்ல மேல பறந்துட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு கிட்ட இருக்குன்னு பார்க்க அழகா இருக்கு. அடுத்தது வந்து 6வது இடத்துக்கு வந்து இதுல வந்து வழி காட்டியிருக்காங்க இங்கால போக சொல்லி. வாவ், 6வது போய் பார்ப்போம். அடுத்தது பாருங்க, மொனாஸ்டர் de la Grande Chartreuse சொல்லி. வாவ், எல்லா இடமும் பாத்தீங்கன்னு சொன்னா வேற எங்கேயும் இல்லை, நம்மட பிரான்ஸ்ல தான் இருக்குது. ஸோ இந்த இடமெல்லாம் நீங்க போய் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஆனா இதுல வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா எல்லாமே லைவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த இடம் இதுதான், டொனோஜோன் தி கிரைஸ்ட்னு சொல்லி. வருது எந்த அந்த டெபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது எந்த பிராந்தியத்தில் இருக்குன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த வீடியோவில் பார்க்குற இடங்களை வந்து பார்த்துட்டு நீங்க நேரில் போயிட்டு விசிட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்க கண்டிப்பா போய் சுத்தி பார்க்கலாம். இதே மாதிரி அங்கே இருக்கும். அடுத்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்ன 8வது இடம் வந்து தியேட்ரா டொரோஞ்சுன்னு சொல்லி ஒரு தியேட்டர் மாதிரி. வாவ், செம்மையா இருக்குல்ல, எப்படி தியேட்டர்னு பாருங்க. இல்ல கம்பி வச்சிருக்காங்க உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆட்கள் எல்லாம் உள்ள இருந்து பாக்குற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? செம்மையான இடம். அடுத்த இடம் அபாய் து செனாக்னு சொல்லி 9வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்த 10வது இடம்
அடுத்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அரைன் தே டார்க்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், எப்படியான ஒரு இடத்துல இருந்து நிகழ்ச்சி பார்க்க அப்படி இருக்கும், செம்மையா இருக்கும். அடுத்த 12வது இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அல்ப் மார்ச்சிம்னு சொல்லி இடத்துல இருக்கு. அந்த பிராந்தியத்துல வந்து மொனிபூந்துலா சுயோப்பின்னு சொல்லி இதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாவ். அடுத்து வந்து 13வது இடம் லாகோஸ். வாவ், செம்மையா இருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்கு. இதுல இருந்து ஒரு ஃபுல்லா காட்டுறேன் பாருங்க. இங்க ஒருத்தரா நின்று பாக்குறாங்க பாத்தீங்களா. அடுத்து 14வது இடம் வந்து போர்ட் தி சாந்த்ரோபேன்னு சொல்லி, அதாவது ஒரு போர்ட் சிட்டி மாதிரி. போர்ட் சிட்டியில போர்ட் வாலா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன துறைமுகம் மாதிரி. அப்புறம் 15க்கு இங்கே போக சொல்லி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கு. பார்ப்போம், சுத்தி பார்க்க அளவுக்கு பார்ப்போம். அடுத்தது வந்து பசிலிக் நோத்ர தாம் து லா கார்டுன்னு சொல்லி ஒரு கோயில் சேச்சொண்டு தேவாலயம் ஒன்று இருக்கு. இதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, சுலேவிலி கண்டெய்னர்னு சொல்லி. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போர்ட்டுகள் வெளியே, துறைமுகம் வெளியே வந்து இந்த கண்டெய்னர்களை வந்து நாங்க அந்த ஏத்தி இறக்குறது கொள்றது, ஸோ அந்த விஷயம் வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது மாதிரி இங்க ஏத்தி இறக்குறதுக்கு வந்து இதுல வந்து பட்டூன்கள் இருக்கு. இப்போ ஒரு கதைக்கு இப்படி நான் அமர்த்தினு சொன்னா இங்க பாருங்க, இங்க இறங்கி கொண்டிருக்கு. உங்களுக்கு வடிவா பாத்தீங்கன்னா தெரியும், பாத்தீங்களா இறங்குது. அதே மாதிரி இப்போ இங்கால இப்போ நான் கொண்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இங்கே போகுது பாத்தீங்களா. இங்க இப்போ நான் இதுக்கு மேல வைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பிறகு இந்த பட்டன் அமர்த்தினா பாத்தீங்களா அதுக்கு மேல வச்சுட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போந்து கேப்னு சொல்லி ஒரு பாலம். வா, எப்படி இருக்கு பாத்தீங்களோ, செம்மையா இருக்கு. அதுக்கெல்லாம் தண்ணி ஓடுற மாதிரி எல்லாம் செட்டப் செஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்த 17வது இடம் வந்து பாத்தீங்கன்னா டோன்ஜோன் போக்கேன்னு சொல்லி. அடுத்து 18வது இடம் மாசுபேகான்னு சொல்லி. பத்தொன்பதாவது இடம் இதுல பாருங்க ஒரு பண்ணியான விஷயம் எப்படின்னு சொல்லி, கார் எல்லாம் போகுது. அம்மா இங்க எப்படிண்டு சுண்ணலுக்குள்ளால அண்டர் கிரவுண்டுக்குள்ளால போடுறது எல்லாம் இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. போகுது வருது அங்கால. ஆமா, செம்மையா இருக்கான். இதை பாத்தீங்கன்னா உண்மையான ரோட்ல போய் கொண்டிருக்கும் போது வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி இல்லை, செஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் ஜோதிச்சு செஞ்சிருக்காங்க. அடுத்து 19வது இடம். வாவ், இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி தான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு மேல ரெயின் எல்லாம் போய் கொண்டிருக்கு. ரெயின் போனுச்சு, அடுத்து வந்தா காட்டுறேன். ரெயின் போற மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு சொன்ன பாருங்க, இல்ல ரெயின் போகுது. இங்க பாருங்க பாருங்க, இவ்வளவு ஃபாஸ்டா போனா இங்க எடுக்கிறேன் பாத்தீங்களா அப்படின்னு. இங்க எப்படி ரெயின் போகுதுன்னு பாத்தீங்களா. வாவ், இங்கால போயிட்டு இங்க 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 ரெயினுக்கு பின்னுக்கு எல்லாம் ஓட வேண்டியதா இருக்கு. அடுத்த 20வது இடம் பாத்தீங்கன்னு சொன்னா 63வது பிராந்தியத்துல இருக்குது. ஸோ ஓந்தேந்து புய்து தோம்னு சொல்லி, அதாவது ஓந்தண்டா அண்டனான்னு சொல்றது, அந்த கவரேஜ் இதுகள்லாம் எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரியான இது. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் 21 வந்து விலாஷ் ஏ எக்லிஸ் டு சான் நெக்டேர். இதுல ஒரு வில்லேஜும் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தேவாலயமும் இருக்கு. அந்த அதுலயும் ஒரு ரெயின் ஒன்று போய்கொண்டிருக்கு. வாவ், பார்க்கும்போது செம்மையா இருக்கு. இதெல்லாம் சின்ன ஆக்களோட வந்தீங்கன்னு சொன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வகையான சில்லுகள் இருக்கு. மற்ற இதுல வந்து கேள்விகளும் கேட்டிருக்காங்க. மூளைக்கு வேலை இந்த மாதிரி. இதுல வந்து வெலோ, அதாவது துவிச்சக்கர வண்டி இந்த சில்லு வச்சிருக்கிறாங்க.
அதுல வந்து கேள்வி கேட்டிருக்காங்க depuis quand Michelin fabrique-t-il des pneus de vélo? எப்பயில இருந்து அந்த மிஷ்லான் அந்த அவர் வந்து இந்த வேலோண்ட இதுகளை வந்து ஃபேப்ரிகே பண்ணாருன்னு சொல்லி. நிறைய இங்க பாருங்க, இதுல வந்து சுத்துற மாதிரி ஒரு இதுவும் இருக்கு, இங்க சுத்தினா அங்கேயும் சுத்தும். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்ன்ற சீல் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. கிவ்ஜியர் ஸ்கூட்டர் ஆங்கிலே, இங்கிலீஷ்ல வந்து ஸ்கூட்டரை வந்து எப்படி சொல்றேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், இல்ல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய சில் இருக்கு. இது வந்து டிராக்டர், அதாவது டிராக்டர்ன்ற சில் இருக்குது. ஸோ இதுக்கும் ஆசைப்பட்டீங்கன்னா சுத்தி பார்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதுலயும் வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அப்பாச்சூர்து கேலாஷ் டிராக்டர், அதாவது வந்து எத்தனை வயசுல இருந்து நாங்க வந்து இந்த டிராக்டர் வந்து ஓடலாம்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இது நீங்க சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இந்த கேள்விகளை வந்து கேட்டு அவங்களோட என்ஜாய் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 63வது பிராந்தியத்துல இருக்கிற ஒரு சாத்தோது முகோல்னு சொல்லி ஒரு அரண்மனையை தான் பாக்குறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், செம்மையா செஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த அரண்மனை எப்படி இருக்குமோ அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது இல்லாம இங்க பாருங்க, ஒரு ஆள் வந்து அப்படியே குதிரையில வந்து வாளோட நிக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள போயிட்டு நம்ம வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து 23வது இடம் வந்து பாத்தீங்கன்னா சத்தோது வால்னு சொல்லி, இதுவும் ஒரு அரண்மனை தான். இது வந்து 15வது பிராந்தியத்துல இருக்குது. ஸோ இதுதான் அந்த அரண்மனை. இதுவும் அதே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து 24 பாபம் இந்த இங்கே போ சொல்லி காட்டுறாங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னா இவங்க சொல்ற மாதிரி 23 24 சொல்லி ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்க பாதையாலையும் போயிட்டு வந்து நீங்க அந்த இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்ல நான் இடையால தான் போயிட்டு சுத்தி பார்க்க போறேன்னு சொன்னா நீங்க இடையாலையும் போயிட்டு டக்குண்டு உங்களோட விசிட்டை வந்து முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நம்பரா காட்டி கொண்டிருக்கிறேன். வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. மற்றது இப்படி இடங்கள் நீங்க பார்த்து கொண்டு போற வழியிலேயே வந்து நீங்க இருந்து இலைப்பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாங்கில் அந்த ஐட்டங்கள் போட்டு வச்சிருக்காங்க. இருந்து இலைப்பாறலாம். மற்ற இதுல வந்து உணவகங்களும் இருக்கு. நாங்க வந்து போயிட்டு பார்ப்போம் எதுக்கிட்ட வருதுன்னு சொல்லி. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோங்க்னு சொல்லி 24வது இடம் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்த அதுல பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு அந்த இடம்னு சொல்லி. அதுக்கு பிறகு பாருங்க ஒரு பாலம், சொல்லி 89வது இதுல இருக்கு. இங்க வாவ், நாங்க வர்ற நேரம் பார்த்து ரெயின் மூண்டு போகுது. இங்க அவன் ஸ்லோ பண்ணி விடுறான். செம்மையா இருக்குல்ல. இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா ரெயினுகள் போறது, மற்ற உங்களுக்கு நான் முதல்ல காட்டின அந்த கார்ல போறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே பார்க்கும் போது செம்மையா இருக்குது. அடுத்த இடம் வந்து மேசோன் கேரே து நிம்னு சொல்லி, இல்ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த நிம்மில இருக்கிற ஒரு ஃபேமஸான இடம் வந்து எங்கட தமிழாக்கள் பிரான்ஸ்ல இல்லாத இடமே இல்லை. நிம்மில இருந்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். 27வது இடம். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இங்கால போங்க அங்கால போங்கன்னு சொல்லி அந்த அம்புக்குறி காட்டுறனால எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குது. அந்த வகை வழியால போயிட்டு என்னென்ன இடங்கள் இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு. 27வது இடத்துக்கு வந்தாச்சு. சாமார்தான் து டொக், இதுவும் ஒரு மலையில இருக்கிற ஒரு இடம் தான். அடுத்து 28வது இடம் பாத்தீங்கன்னா சித்தே து கேர்காசோன்னு சொல்லி ஒரு இடம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி 29வது இடத்துக்கு போவோம். அடுத்தது ஷாத்தோ து மோஸ்டேகர்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஒரு அரண்மனை உண்டு. இந்த பாத்தீங்கன்னா தெரியும். மறுது வந்து அவங்கள முன்னுக்கு வரும்போதே இந்த நான் உங்களுக்கு காட்டியிருந்த ஒரு புத்தகம் மாதிரி ஒன்று தருவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்தெந்த இடம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம். நீங்க வந்து இந்தந்த இடத்த மட்டும்தான் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துங்களை மட்டும் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீ 31வது இடத்தை நாங்க பார்க்க போறோம். அடுத்து 30வது இடம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபோர்ட்ரேஸ் தி சால்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், செம்மையா இருக்குல்ல. மணி வியூ. இதுலயும் ஒரு இலைப்பாற இடம் இருக்குது. ஒரு இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த இதுகள் அடிச்சு குடிக்கிறது, தண்ணிகள், ஜூஸ் ஐட்டம். அடுத்த இடத்தை பார்ப்போம். முப்பத்தி ஓராவது இடம் அபாய் து சான் மிஷல் து
இது வந்து எத்தனாவது 66வது பிராந்தியத்திலே இருக்கு. சில இடங்களை நாங்கள் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போவோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் இருந்தால் கொஞ்சம் நின்று ஆறுதலாக பார்ப்போம். வாவ், தூரம் இருந்து பார்க்கவே நல்லா இருக்கு. சத்தோது ஃபாக்ஸ் இது வந்து 9வது பிராந்தியத்தில் இருக்குது. இதுவும் ஒரு அரண்மனை தான். நான் உங்களுக்கு சுத்தி காட்டுற ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே முன்னுக்கே ஒரு போட் வச்சிருக்காங்க. அதோட வரலாறு, அதை பத்தி எப்ப கட்டினது, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்க பாக்குறேன்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்க டைம் எடுத்து தான் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஒவ்வொன்றுடைய வரலாறுன்னு நான் சொல்லல, அந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பெயரையும் சொல்லிட்டு நான் டக்கு டக்குன்னு போய் கொண்டிருக்கிறேன். நீங்க பிரான்ஸ்ல இருக்கிறீங்க, வந்து பார்க்க போறீங்க என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா வடிவா டைம் எடுத்து வந்து ஆறுதலா பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றுடைய வரலாறையும் நீங்க வந்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை ஏன் கட்டினாங்க, யாரால கட்டினாங்க, எத்தனாம் ஆண்டு கட்டப்பட்டது, எல்லாமே சகல விதமான விஷயங்களும் வந்து அந்த போட்ல வந்து அந்த பலகையில வந்து வச்சிருப்பாங்க. நாங்க வந்து இப்ப அடுத்தடுத்த போயிட்டு பார்ப்போம். 33வது இடம், அதிகமான ஆட்களுக்கு தெரிஞ்ச இடம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாவ், கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன இடம்னு சொல்லி? கீழே பாருங்க இவ்வளவு காசு எல்லாம் எரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. வேற அழகா வந்து தண்ணியும் ஓடிக்கொண்டிருக்கு. 33வது இடம் இன்ட்ரெஸ்டிங்கான இடம். அதாவது வந்து பசிலிக் நோத்ரே தாம் தி லூர்து. அதாவது நம்மவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து எங்க போறோமோ இல்லையோ இந்த இடத்துக்கு போகாம விடவே மாட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இடம். ஸோ இதெல்லாம் நீங்க நேர்ல போய் பார்த்துருப்பீங்க. பார்க்காத ஆட்கள் வந்து பாருங்க இந்த வீடியோல. வா, செம்மையா இருக்கு. அதே மாதிரி இருக்குல்ல. அடுத்த 34வது இடம் பாத்தீங்கன்னா சொன்னா போம் பலோன்ட்ரி து கா ஓர்ஸ்ன்னு சொல்லி, அதாவது 46வது டெபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற இடம். அதாவது 46வது பிராந்தியத்துல இருக்குது. ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, இதான் அந்த விஷயம். அடுத்த 35வது இடம் வந்து பசிலிக் சான் சியர்னான் து துலூஸ். இது வந்து துலூஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு தெரியும். பாருங்க, துலூஸ்ல இந்த இடத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஸோ நீங்க இப்போ வீடியோல லைவா பாருங்க. அடுத்த இடத்துக்கு நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து 36வது இடம். இது வந்து ஒரு அரண்மனை. சத்தோ து மொம்மோர்னு சொல்லி, அதாவது 11வது பிராந்தியத்தில் இருக்கிற ஒரு அரண்மனை. கூடுதலான இதுகளில் வந்து அரண்மனை, மற்றது வந்து இந்த தேவாலயம் அப்படியான விஷயங்கள் தான் இருக்குது. அடுத்து 37வது இடம் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு சேர்ச் தான். கத்தீட்ரல் சான் சேசில்னு சொல்லி 81வது பிராந்தியத்துல இருக்கின்ற ஒரு தேவாலயம். அடுத்தது 38வது இடத்துக்கு போவோம். இங்கால போ சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது 38வது இடமும் வந்து சத்தோ ஃபார் து நாயக்னு சொல்லி, அதாவது ஒரு ஃபோர்ட்டோட சேர்ந்த ஒரு ஷத்தோ ஒன்று இருக்குது. அது ஒரு அரண்மனை ஒன்று இருக்குது. எப்படி தண்ணி ஓடுற மாதிரி செஞ்சிருக்காங்க, அங்க இருந்து வருது. அடுத்த 39வது இடம் வந்து பராக் து பாக்லே ஓக்னு சொல்லி, அதாவது 19வது பிராந்தியத்திலே இருக்கிற ஒரு இடம். பாருங்க எப்படின்ட்டு அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டி லோன்னு சொல்லி, அதாவது அந்த தண்ணியில வந்து அந்த கரண்ட் வந்து அந்த அந்த எடுக்கிற அந்த எவ்வளவு வேகத்துல வந்து வருதுன்னு சொல்லி இதுல வந்து ஒரு கேள்வி மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. சுவாசி la quantité d'eau que tu souhaitais laisser grâce au bouton suivant. இந்த புத்தம் அமைத்தினீங்கன்னா இவ்வளவு தண்ணி அந்த வேகம் நாங்க பார்க்கலாம் அந்த இதுல. இப்ப நான் வந்து குரோந்துண்டு அனுமத்துறேன் கூடினே பார்ப்போம். நீங்க பாத்தீங்களா எவ்வளவு தண்ணி வருதுண்டு. அந்த முள்ளு வந்து போயிருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 60 கிட்ட காட்டுது அந்த முள்ளு. ஸோ அந்த தண்ணி இந்த வேகம் வந்து இவ்வளவு வருதுன்னு சொல்லியும் காட்டியிருக்கு. வா, இது ஒரு வித்தியாசமா இருக்கு, ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா. அடுத்த இடத்த போயிட்டு நாங்க பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குரோத் ப்ரேஸ்துவார்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. உள்ள போயிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன ஆட்களுக்கு இதுல வந்து நீங்க ஒரு மிருகத்தை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மிருகத்துக்கு வந்து கலர் அடிக்கிறது, ஸோ அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல வச்சிருக்காங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னா செஞ்சு பார்க்கலாம்.
ஸோ அந்த விஷயம் தான் ரிலே வந்து இருக்குது. பிறகு நாங்கள் வெளியே போய் பார்ப்போம். வாவ், செம்மையா இருக்குல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சத்தோது பொம்பத்தூர்னு சொல்லி 19வது பிராந்தியத்துல இருக்கிற ஒரு அரண்மனை. நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான் இங்க வந்து நிறைய அரண்மனைகளும் நிறைய தேவாலயங்களும் இருக்கு. சுற்றுலா தலங்கள் அதாவது வந்து அதுகள் வந்து கொஞ்சம் குறைவு தான். நான் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு இருக்கிறதுகளை காட்டுறேன். 41 பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு அரண்மனை தான். பாருங்க ஒவ்வொரு வந்து அந்த அரண்மனைகளும் எவ்வளவான வடிவங்களை வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லி. 42வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யார்து பெனடிக்டின்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வச்சிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி உள்ள ரெயின் சத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்குது. இங்க பாருங்க ரோட்டுகள், அப்படியே ரயில்வே ஸ்டேஷனால வெளியே வர வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த செட்டப்ல செஞ்சிருக்காங்க. இங்க ரெயினும் போகுது பாருங்க. அடுத்து 43வது இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே ரெயினும் போகுது பார்ப்போம். அண்டர் கிரவுண்டுக்குள்ளால வந்து எல்லா பக்கமும் ரெயின் ஓடுது. 43 பார்த்தாச்சு. இனி 44 பார்ப்போம். நாங்க இப்பதான் 44ல நிக்கிறோம். இங்கால போட்டை காட்டுறான் 112. அம்மா இன்னும் நிறைய கிடக்குது. பார்ப்போம், நம்மளால சுத்த ஏண்டதை சுத்தி பார்ப்போம். இங்க கார்கள் ஏத்திட்டு போற ரெயின் எல்லாம் போகுது. அங்க தேஜேவி கொண்டு போகுது. 44வது அடுத்ததும் ஒரு அரண்மனை. இதுவும் ஒரு வித்தியாசமா இருக்கின்றது. 45வது இதுவும் ஒரு அரண்மனை. வா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா. 46வது அதுவும் ஒரு அரண்மனை. ஒரே அரண்மனையா தான் கிடைக்கின்றது. பிளாஸ் ப்ளூமோஃபா தூர்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அடுத்தது 48வது இடம். இதுவும் ஒரு அரண்மனை தான். பிரான்ஸ்ல அரண்மனை கூடி போயிட்டு நிறைய அரசியாக்கள் வாழ்ந்துருக்கீங்க நம்ம. 48 49 பார்ப்போம். வாவ், செம்மையா இருக்குல்ல. அடுத்து 49வது இடம். 50வது இடத்துக்கு வந்தாச்சு. வாவ், 50வது இடம். இதுவும் ஒரு அரண்மனை தான். 49வது பிராந்தியத்துல இருக்கிற ஒரு அரண்மனை. 51வது பார்ப்போம், அதுக்கு பக்கத்திலேயே இருக்குது. இது 37வது பிராந்தியத்தில் இருக்கிற ஒரு குவாஷ் தி மெஸ்லின்னு சொல்லி இந்த இடம். 51. 52வது இடம் பார்க்க இதால போக சொல்லி போட்டிருக்கு. 52வது இடம் என்னவாக இருக்கும்? ஸ்கூலால எல்லாம் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க, நின்று பார்த்து கொண்டிருக்காங்க. அடுத்த 52வது இடம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம். வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மோன்ட் செமிஷல்னு சொல்லி. இது வந்து நிறைய பேர் போயிருப்பீங்க இந்த இடத்துக்கு. நானும் இவ்வளவு காலமா பிரான்ஸ்ல இருக்கேன். போகணும்னு இந்த இடத்துக்கு ஒருக்காவும் போக கிடைக்கல. இது கண்டிப்பா இந்த இடத்துக்கு போகணும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நோர்மோஜின்னு சொல்லி அந்த பிராந்தியத்துல இருக்குது. சுத்தி வர தண்ணியா இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா நடுவுல கிட்டத்தட்ட ஒரு தீவுல இருக்கிற மாதிரி இருக்கும். செம்மையான ஒரு இடம் தான். நீங்க பிரான்ஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் போய் பார்த்துருப்பீங்க. பார்க்காட்டு போய் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் உண்டு இது. ஸோ அடுத்த இடத்த போய் பார்ப்போம். 53வது இடம். ஃபோர்ட் டு லா லட். அடுத்து வந்து ஒரு ஃபோர்ட் உண்டு இது. அடுத்து 54வது விலாஜ் புகுத்தோம் பாலம். இது வந்து ஒரு வில்லேஜ் உண்டு. பாருங்க ஹோட்டல் இருக்குது. வடிவா வில்லேஜ் மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. பாத்தீங்களா கேபிள்ல போறேன். நான் உங்களுக்கு சொன்ன விளையாட்டுகளும் இருக்கும்னு சொல்லியதான். 55வது இடம் போக புகுத்தோன்னு சொல்லி. வாவ், இதுவும் வந்து ஒரு துறைமுகம் தான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க மீன் எல்லாம் கிடக்கும். அம்மா, இந்த பெரிய மீன் பாருங்க எப்படி மிதந்து கொண்டு கிடக்குண்டு.
பெரிய பெரிய மீன்கள் கிடைக்கும். இங்க 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 இந்த கேபிள் இதுல போறது பாத்தீங்களா? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூளைக்கு வேலை இந்த மாதிரி இது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நீங்க கேள்விகள் கேட்டு அந்த இதுகளை பத்தி சொல்லி கொடுக்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம படத்தோட போட்டிருக்காங்க. இல்ல குரோனோன்னு சொல்லி தவளை மறுவண்ட அந்த கலர் மருது வந்து அந்த ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு அந்த பறவைகள் மிருகங்கள் அந்த ஒவ்வொரு இதுண்டையும் அதை பத்தின இதுகள் தகவல்கள் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ நாங்கள் அடுத்தடுத்த பார்ப்போம். அடுத்த 56வது வந்து இதுவும் வந்து ஒரு பசிலிக்கு வந்து ஒரு தேவாலயம் உண்டு. இது 57வது பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு அரண்மனை. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, ஃபோர் போயார்னு சொல்லி. இதெல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க. இங்கேயும் வச்சிருக்காங்க பாருங்க. 58க்கு இதால போகட்டாம். இங்க மீன் என்ன பெருசு, என்ன எப்படி வரும் போல 4-5 கிலோவுக்கு மேல. ஸ்கூல் டீம் ஒன்று போகுது, ஸ்கூல்களால கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்கே ரெயின் போகுது. இங்கால வந்து 58வது இதுக்கும் ஒரு எக்லீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா போட் வச்சிருக்கிறாங்க. எங்கால விளையாட்டுகள் இருக்கு, எங்கால உணவகம் இருக்கு, கழிவறை இருக்கு, மறுது வந்து வெளியே போற பாதை எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இவ்வளவும் பார்த்ததுக்கான நாம இனி வெளியே போவோம்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒரு உணவகம் ஒன்று இருக்குது. நான் உங்களை கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். நீங்க எல்லாம் சுத்தி பார்த்து இப்ப 50க்கு மேல இடங்கள் உங்களை காட்டியிருக்கேன். எல்லாம் சுத்தி பார்த்து களைச்சிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் போயிட்டு ஒருக்கா சாப்பிட்டு மீதி இடத்த சுத்தி பார்க்கலாம். இந்த குளத்துல பாருங்க எப்படி மீன்கள் கிடக்குன்னு சொல்லி. இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான உணவகம் ஒன்று இருக்குது. இவங்கள்ட்ட வந்து என்னென்ன சாப்பாடுகள் இருக்குன்னு அதெல்லாம் இதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் நெருப்பு விலை. கொக்கோ கோலா வந்து ஒரு 33 சொல் சின்ன கணக்கு சின்ன ஒரு டின்னே வந்து பாத்தீங்கன்னா 4 ரூபா 20 சரியான விலை. பட் நீங்க சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா தாராளமா இருந்து சாப்பிடலாம். நீங்க இல்லாட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இருந்தும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து கொண்டு வந்தும் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. மீன்களை பாருங்க, ஆக்களை கண்டோன்னா வந்து வாயை புழக்கிறது. ஒண்ணும் இல்லடா சாப்பிட்றதுக்கு, அப்படி இருந்தாலும் கொடுக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு சாப்பாடா போட்டு அப்புறம் என்ன வெளியே கழிச்சு விட்டாங்கன்னா நான் என்ன செய்யறேன். இங்க எல்லாம் வந்து வாயை துறக்குது பாருங்க நீங்க கண்டோன்னே. வா சாப்பாடு இல்ல பாஸ். அடுத்து 59வது இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போர்ட் டு லா ரோஷல்னு சொல்லி ஒரு சூப்பரான இடம் இருக்குது. அதாவது இதுவும் ஒரு துறைமுகம் தான். இதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஃபோர் போயா உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணிக்கு நடுவுல வந்து இந்த பாருங்க இப்படி இருக்கும். இதெல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ள எல்லாம் நிகழ்ச்சிகள் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த மிருகங்கள் எல்லாம் உள்ள இருக்கும், கொண்டு போயிட்டு அந்த சலஞ்ச் இதுகள் மாதிரி அதுக்குள்ள இருக்கிறத போயிட்டு எடுத்துட்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி டிவிகள்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் இருக்குது. இப்போ நான் 60 இடம் உங்களுக்கு காட்டிட்டேன். ஆனால் 100க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்குன்றபடியால் நான் உங்களுக்கு முக்கியமான இடங்களை காட்டிட்டு மற்றதை நீங்கள் நேரில் வரும்போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது கூடுதலான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இந்த அரண்மனைகளும் தேவாலயங்களும் இருக்கிறனால ஒரே விஷயமா தான் திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கிறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கிற இடங்களை மட்டும் நான் காட்டிட்டு மற்ற நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். மற்றது இந்த ஃபோர் போயார்னு சொல்லி இருக்கு. நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் இருக்கு. இந்த ஃபோர் போயார்ல வர கிழவன் காய்க்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கல்லுகளை வச்சு இந்த ஃபோர் போயாருக்குள்ள வந்து இந்த விளையாட்டுகளை விளையாண்டு கொண்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தூபகம் இருக்குது, அந்த சறுக்குறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லா விளையாட்டுகள் தான். இங்க அவையிலே கயிறை பிடிச்சி ஏறினும். இங்க பாருங்க விளையாட்டுகள், இங்க ஃபுல்லா விளையாட்டுகள் தான். இங்கால ஒரு உணவகம் ஒன்று இருக்குது சாப்பிட்றதுக்கு.
75வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்க் தி ட்ரியோம்ப் வச்சிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்து பாருங்க ஈஃபில் டவர் 76வது இடத்துல வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாஸ் டு லா கான்கார்ட். கான்கார்ட் தெரியும் தானே, அதுவும் அங்க ஆர்க் தி ட்ரியோம்ப் பாருங்க, அதுக்கு நேரா வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு நோத்ர தாம் தி பாரி எங்களோட ஷம்ஷர்ல இருக்குன்னு தெரியும் தானே. அடுத்தது கிராண்ட் மொஸ்கே டு பாரி, பாரிஸ்லயே இருக்குல்ல பெரிய மசூதி. ஸோ நான் இதை போயிட்டு நான் தனியாக உள்ள எல்லாம் போய் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். எங்களோட சேனல்ல இருக்கு, பார்க்காட்டி பாருங்க, செம்மையா இருக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பசுலிக் டு சக்ரே-கேர், எங்களோட ஒயிட் சேஜ்னு சொல்லுவோம் தெரியுமா, பாரிஸ்ல மொம்மார்ட்னு சொல்லி அந்த ஒயிட் சேஜ் வந்து இருக்குது. மலை கோயில்னு கூட சொல்லுவோம். இதையும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இந்த கோயில் எப்படி இருக்கும் இந்த மலைக்கெல்லாம் ஏறி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் எங்களோட சேனல்ல இருக்கு. நீங்க டீட்டெயிலா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அதுல போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா முலான் ரூஷும் செஞ்சு வச்சிருக்காங்க. இதுவும் பாரிஸ்ல தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து செமையா இருக்கும். ஆர்க் தி ட்ரியோம்ப் உங்களுக்கு தெரியும், வெற்றியின் வளைவுன்னு சொல்லி, இதையும் நாங்க வந்து நேரடியா போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துருந்தோம். இதுவும் செம்மையா இருக்கும். இதுக்கு மேல ஏறி கூட பாரிஸின் அழகை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்க. அடுத்தது பாருங்க, இது என்னட்டு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஸ்டாட் டு ஃப்ரான்ஸ். ஸ்டாட் ஏன்னா சென்டனிஸ்ல இருக்கிற ஸ்டாட் டு ஃப்ரான்ஸ் மிகவும் ஒரு பெரிய ஸ்டேடியம் பிரான்ஸ்ல இருக்கிற. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஒலிம்பிக் இந்த நிகழ்வுகள் மற்ற ஒலிம்பிக் விளையாட்டுகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து நடந்தது. கடைசி இடம் பாத்தீங்கன்னு சொன்னா பாசிலிக் நோத்ர தாம் டு ஃபோர்வியர் டு லியோன் என்று சொல்லி ஒரு தேவாலயம் இருக்கின்றது. அதை முடிந்து அதுக்கு பிறகு ஒன்றுமில்லை. அப்புறம் இப்படியே போனீங்கன்னு சொன்னா வெளியே போவீங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஞாபகத்துக்கு வாங்குறதுக்கு வந்து சில பொருட்கள் இருக்குது. இங்க வந்ததுக்கு நீங்க ஞாபகத்துக்கு வாங்கிட்டு போகலாம். அதில் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே கைஸ், உங்களுக்கு நான் எல்லாம் சுற்றி காட்டியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் காலமே நேரத்துக்கே வாங்க. வந்தீங்கன்னு சொன்னால் ஆறுதலாக டைம் எடுத்து எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து பிரைவேட் பார்க்கிங் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 யூரோ தான். நீங்கள் காசு கட்டிங்கன்னு சொன்னால் உங்களை வாகனத்தை வந்து பாதுகாப்பாக விட்டுட்டு நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். அது இல்லாட்டி வந்து நீங்கள் பாரிஸ்ல இருந்து வரேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பிடிக்கும். லா டிஃபென்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, அங்கே வந்து எடுக்கணும். எடுத்து ட்ரெயின் எடுத்து அதுக்கு பிறகு வந்து வேற யாருன்னு சொல்லி இடத்துல இறங்கி அதுக்கப்புறம் 51 120 பஸ் எடுத்து அப்புறம் பிரான்ஸ் மினி வச்சோர்னு சொல்லி ஸ்டாப் இருக்கு, அங்கே வந்து இறங்கி அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் நடந்தா தான் இந்த இடத்துக்கு வரலாம். ஆனால் என்ன பொறுத்த மட்டும் காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் உள்ள நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து பார்க்கட்டும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இல்லாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று உங்கள் தர்ஷிகன். பை பாய்.